11th max exercise 1.1 7th sum. If n of a intersection b is equal to 3 and n of a union b is equal to 10, then find n of p of a delta b. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு a intersection bங்கிறது தெரியும், a union bங்கிறது தெரியும். இப்போ ரெண்டு செட்ஸ் இருக்குது. ஓகேவா? a bன்னு ரெண்டு செட் இருக்குது. இதில் என்னது a intersection bங்கிறது என்னது 3. இந்த காமன் போர்ஷன் இருக்கு இல்லையா, அது மட்டும் என்னது நம்மளுக்கு 3ன்னு தெரியுது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ யூனியன் பி அப்படின்னா என்னது, இந்த ஹோல் போர்ஷன் அது எல்லாத்தையுமே சேர்த்து கம்பைண்டாக என்னது அர்த்தம், இந்த 3 போர்ஷனையும் சேர்த்து 10ன்னு தெரியும். ஓகேவா? ஏ டெல்டா பிங்கிறது என்ன அப்படின்னா, ஏ யூனியன் பிலேருந்து என்ன செய்யணும், ஏ இன்டர்செக்ஷன் பியை மைனஸ் பண்ணிக்கணும், போர்ஷன்ஸை மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அதான் என்னது ஏ இன்டர்செக்ஷன் பியில் உள்ள எலமெண்ட்ஸ். ஓகே, என் ஆஃப்ங்கிறத விட ஒரு காமனாக பார்க்குறோம். ஓகேவா? அதாவது நம்பர்ஸுங்கிறத விட போர்ஷன்ஸ்ன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ ஹோலாக ஏ பின்னு இருக்குது. இந்த பிங்கிற என்னது ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது என்னது, இந்த இடத்துல இருக்கிற போர்ஷன், அதில் 3 எலமெண்ட் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி ஏ பி அது ரெண்டுத்தையுமே காமனாக யூனியனாக இருக்கும்போது என்னது மொத்தமாக 10 எலமெண்ட் இருக்குது. அப்போ இந்த ஏ இன்டர்செக்ஷன் பியை தவிர்த்துட்டு மீதி ஏவும் பியும் இருக்கும் இல்லையா, அந்த போர்ஷன் தான் என்னது ஏ டெல்டா பின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இது ஹோல் போர்ஷனுங்கிறது 10, இந்த இன்டர்செக்ஷன் போர்ஷனுங்கிறது 3. ஸோ மொத்தம் நம்மளுக்கு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. அவங்க வெறும் 7 எலமெண்ட்ஸ் எத்தனை எலமெண்ட்ஸ்னு மட்டும் கேட்கல, பவர் செட்டில் எத்தனை எலமெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ப்ராப்பராக இப்போ போட்டோம் அப்படின்னா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது 3ன்னு கொடுத்துட்டாங்க, என் ஆஃப் ஏ யூனியன் பிங்கிறது 10ன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்னது என் ஆஃப் ஏ டெல்டா பி, அதாவது ஏ டெல்டா பி அப்படிங்கிறதுல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, ஏ யூனியன் பிலேருந்து ஏ இன்டர்செக்ஷன் பியை மைனஸ் பண்ணிங்கன்னா, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலமெண்ட்ஸ் என்னது ஏ டெல்டா பியில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, பவர் செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. என் ஆஃப் பி ஆஃப் ஏ டெல்டா பி, ஏ டெல்டா பியில் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா, 2 பவர் என் ஆஃப் ஏ டெல்டா பி. ஓகேவா? நம்மளுக்கு எந்த செட்டுக்கு பவர் செட்டுக்கு நம்பர் தெரியணும் அப்படின்னா அந்த பவர் செட்டில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதை பாருங்கள், அதை அப்படியே 2க்கு பவராக எழுதிங்க. ஓகேவா? இப்போ ஏங்கிற செட்டில் 1 2 3ன்னு 3 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கு பவர் செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது என்னைக்குங்க 3 இருக்குது. அப்போ 2க்கு மேலே அந்த பவரை போட்டுருங்க, அத்தனை எலமெண்ட்ஸ் அந்த பவர் செட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இப்போ ஏ டெல்டா பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியுது, பவர் செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு தெரியணும்னா என்ன செய்யணும், ஜஸ்ட் அந்த நம்பர்ஸை அப்படியே 2 பவரில் எழுதிக்க வேண்டியதான். 2 பவர் 7. அப்போ என்னது 2வை 7 டைம்ஸ் என்ன செய்யுங்க, மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சரோ அதை எழுதுங்க. ஓகேவா? 3 4 7, 2 4 4 4 8 8 16 16 32 32 64 64 2 128. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது நம்மளுக்கு என் ஆஃப் பி ஆஃப் பிக்கு என்ன ஆன்சர், பி ஆஃப் ஏ டெல்டா பிக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 128. ஸோ அந்த பவர் செட்டில் 128 எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா?